அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதிடர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆவணி மாதம், பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சூரியன் இருக்கிற எந்த வீடுன்னா ஆவணி மாதம்னா சிம்மத்தில் வருவார். சிம்மத்தில் வரும்போது நம்மளுடைய பக்கா துரோகி ஒருத்தர் இருக்கார். ராகு கேதுக்கள், ராட்சசர்கள், அரக்கர்கள். கேது அங்கே இருப்பார். ஐயோ குலுங்கிட்டா நம்மள்ட்ட சூரியனை அப்படின்னு தோணும். உடனே புதன் உடனடியாகவே இறங்கி வந்துடுறார். அவனோட கூட இருக்கார். அதாவது இந்த ஆவணி மாதம்ன்றது பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்கும் உள்ள நாள். அதனால் இதில் பொறுத்த வரைக்கும் உடனடியாகவே புதன் சூரியனோடு சேர்ந்துடுறார். கவலை இல்லை. சர்ப்பங்கள் அமைதியாயிடும். அதோடு மட்டுமில்லை, இந்த குரு ஐனசைனம் ஸ்தானத்தில் உட்காந்துருப்பார் சிம்மத்துக்கு. அங்கே உட்கார்ந்து சிறப்பாக ஆக்ட் பண்ணுவார். அவருடைய பாறை மட்டும் போதும். நம்ம எப்போதுமே விழிச்சிருக்கலாம். கடன் தொல்லை இருக்காது. ரொட்டேஷன் பணம் வந்துகிட்டே இருக்கும். நல்லது வரும். இம்சை இருக்காது. பகை தொல்லை இருக்காது. நல்ல தெளிவாக இருக்கும். மனசு ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் குரு பாறை மட்டும்தான். சனீஸ்வர துணை இருந்ததுன்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். யாதி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கும். துணிஞ்சு எழுந்து போராடலாம். எதுவும் பெருசுப்படுத்தாது. இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் துணை இருந்ததுன்னா ஆவேசம் உடம்புல எப்பொழுதுமே இருக்கும். மற்றவங்க நம்மளை மூஞ்சி தூக்குவாங்க. இல்லை பகையாளிகள் நம்மளை ஏற்று விட்டுட்டு நாசம் பண்ணுவாங்க. அதுதான் செவ்வாயினுடைய பெரிய துரோகம். நம்பினால் கைவிடப்படலைன்னு சொல்லுவாங்க. இவர் மனுஷனை நம்பினா கைவிட செய்வாங்க. நான் செவ்வாய்க்கு ஒரு பெரிய இது. யோசிக்காமல் அவர் முடிவெடுக்கிறது, இவராக முடிவெடுக்கிறது. இதெல்லாம் செவ்வாயினுடைய குணங்களில். சனீஸ்வரன் எதையும் பொருட்படுத்த மாட்டார். அவர் காரியமே புரியும். அவ்வளோதான், தொடச்சி போட்டுருவார். இந்த 2 பேர் வச்சு தான் மொத்த உலகத்தை இயக்குறார். இந்த கிருஷ்ணன் இருக்கார் புதன், அவர் தான் சொத்து குருவர். நான் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லா புராணங்களும் சொல்லும். அந்த புதனானவர் ஏகப்பட்ட பேர் படைச்சு விட்டார். ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் பிரம்மா, ஒரு பக்கம் ஈஸ்வரி. இதெல்லாம் படிச்சிருக்காருல்ல. எதுக்கு படிச்சிருக்காருன்னா நம்மளை மாத்துறதுன்றது கொள்றது அவ்வளோ சொல்லவும் இல்லை. எல்லாத்தையும் சிவபெருமான் சொல்கிறோம். எல்லா பிரம்ம ஞானத்தை எல்லாமே என்ன போல தான் எல்லாம் அப்படின்ட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்க முடியும்? அதனால் எதுவுமே நமக்கு மூளை மாத்திரம் நம்ம ஒர்க் பண்ணவே பண்ணுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆவணி மாதத்தில் நம்மளுடைய புத்தி காமிக்கும். நம்மளுடைய மனசு செயல்படும் போது தப்பாகவே செயல்படும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கூடயே கழுத்தறுப்பு இந்த கேது உட்காந்துருக்காரு. அதனால் இதெல்லாம் உழட்டின்னு இருக்கும். ஆகட்டும் பார்க்கலாம். இப்போ என்ன, அவன் பார்த்துப்பான், இவன் பார்த்துப்பான், செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கோட்டை விட்டுனே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம புத்தியை பயன்படுத்தணும். வெளி வட்டார பழங்கள்லாம் மோசமாக இருக்கும். சரி, அதுதான் போட்டோமே. புதனுக்கு பிறகு அடுத்தது கலகத்தில் உட்காந்து சம்மந்தப்பட்ட புதன் சிம்மத்தோடு சேர்ந்துட்டார்ல. இப்போ செவ்வாய் மிருகத்தில் இருப்பார். அந்த சுக்கராச்சாரியர் கண்ணியில் கொள்வார். செவ்வாய் தொலைவு பாறை கண்ணி சுக்கரனை கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். செவ்வாய் சுக்கரன் தொடர்பு. ஏன்னா சுக்கரன் எல்லாருக்கும் வேண்டியவர், சனிக்கு வேண்டியவர், செவ்வாய்க்கு வேண்டியவர். ஏன்னா இவர் தயவு இல்லைன்னா உலகத்தில் வாழ முடியாது. எப்போதும் ஸ்டேட் சாப்பிட்ற, தூங்குறது, சம்பாதிக்கிறது, உழைக்கிறது, எப்படியே காலத்தை ஓட்டுறது இப்படின்னா ஆகாது. ஏதாவது வாங்கலான்னா பயம் வந்துடும். செய்யறதுக்கு வேணால் பணம் இருக்காது, போகாது. அது எப்படி எதுவுமே வராது. எது இருக்கோ அதை சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவி. அதுக்கு தான் பூமியில் இருக்கு. நாளைக்கு இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காதுன்னு பற்றி நீயே கவலைப்படுற. கொடுக்குறவன் சந்தோஷமாக இருக்கு, கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு தாயினுடைய அணைப்பில் அரவணைப்பில் செயல்படுவார் சுக்கராச்சாரியர். தாய் கோலம் இல்லாத ஒன்றுமே முடியாது. கிருஷ்ணருக்கு எப்போதுமே அப்படி தான். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக போகிறதுக்கு நமக்கு ஹீலிங் பாயிண்ட்டாக தாய் கோலம் அந்த மாதம் ஃபுல்லாக ஒர்க் செயல்படும். நல்லா இருக்கலாம். வெளிவிட்டார பக்கத்தில் மோசமான சூழ்நிலை இருக்கும். மூக்கை நுழைக்காதீங்க. எச்சரிக்கை உங்கள் காரியத்தோடு செயல்படும். இதுதான் முக்கியம். ராவுக்கேதுக்கு இப்போது பேர் ஐப்பசி மாதம் போது தான் மோசமாக வெளிவட்டார பழக்கம் எல்லாமே மோசமாக தான் இருக்கும். சாமர்த்தியம் இருந்தால் செயல்படலாம். அதுதான். சரி, இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் நல்ல பிரமாதமான மாதம்தான். தட்சிணாயன புண்ணியகாலம் பிறந்து நம்ம சிறப்பாக செயல்படுறது.
திருமணங்கள், கல்யாணங்கள், வீடு கட்டுறது, கொள்வது, பார்க்கறது, புது வீடு மாறுறது, செய்கிறது, கோடீஸ்வரர் எல்லாமே ஆகலாம். ஏன்னா வீடு, வாசல், அந்தஸ்து, சொத்து ஏதாவது இருந்ததுனாலே போதும், கோடீஸ்வரன் தான். கடன் இருந்தால் கூட கோடீஸ்வரன் தான். ஏன்னா கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு போராடி அடைப்பீங்க இல்லை, அது கோடீஸ்வரன் ஆகிடுறது. அடைச்சிடுவோம் இல்லையா? அந்த வகைகளில் நிறைய கிடைக்கும், நிறைய செல்வம் கிடைக்கும், வரும் போகும் செய்யுன்றது. சுழற்சியில் நிறைய பணம் வரும். நமக்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு நல்லா திருப்தியாக வேலை செய்வோம், கொள்ளும், பணம் சம்பாய், ஆரோக்கியம் கிடைக்கும், ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். ஏன்னா எப்பொழுதுமே நமக்கு ஆசை, நேசம், பாசம் இதெல்லாம் வரும்போது எத்தனை கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் அது தூக்கி போட்டு அதை அனுபவிக்கணும்னு மனுஷன் போவோம். எத்தனை கஷ்டம் இருந்தாலும் விடக்கூடாது, பார்த்துக்கலாம் என்ன ஆகிடும் அப்படின்னு ஒரு மனசு தைரியம் வரும், வேகம் வரும், மனசு உற்சாகம் வரும். இதெல்லாம் வந்தால் தான் நமக்கு காரியங்கள் சிறப்பாக செய்ய முடியும். இல்லைன்னா மாறி வானத்தை பாட்டு முடிவு பார்த்து அப்படியே உட்காந்துட்டு ஒரு காரியம் நடக்காது. மனசுக்கு தெம்பு வரணும்னா எதிர்பார்த்த இனங்களில் நம்ம கைகூடணும். ஆனால் அப்போ தான் மனசுக்கு உடம்புக்கு எல்லாத்தையும் தெரியவும் அறிவு வேலை செய்யும். தெரியாது. நண்பர்கள் நல்ல உதவி செய்வாங்க, துணை புரிவாங்க, உறவுகள் எல்லாம் நல்லா இருக்கும், பிரச்சனையும் இல்லை. ஏன்னா திருமணம் ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ்லாம் வரும். திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், புதுசாக திருமணம் பண்ணலாம், கொள்ளலாம், செய்யலாம். குழந்தைகளுக்கு படிப்பு விட்டு மேல் சார்ந்து போகலாம், நீ வேலை புதிய வேலையை மாற்றிக்கலாம், அதில் அந்தஸ்து உயரும், பேசுறதுல ஒரு ஸ்டேட்டஸ் உயரும், இதெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் வியாபாரிகள் நல்ல சரக்கு, நல்ல விவகாரம், நிறைய மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும், டிப்பாக இருக்கும். மார்க்கெட்டிங் எப்போதும் இனிமேல் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வெளியே மற்ற அர்த்தம்னு ஒன்றும் கிடையாது. இங்கே தான் சம்பாதிக்கலாம். சாமர்த்தியம் இருந்தால் நீங்களே மொத்தமாக சம்பாதிக்கிற வழியை பண்ணலாம், அவ்வளோ இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், லாஜிஸ்டிக் ப்ராப்ளம் கொஞ்சம் நிறைய செய்யறது இல்லைன்னு சொல்லலை, இருக்கலாம். பழைய நிலங்கள், பழைய வீடு வசதிகள்னால் விற்கும், புதுசாக வீடு வாங்க முடியாது. பழைய வீடு ஃப்ளாட் தானே இப்போ எல்லாமே, நல்லா விற்கும், நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் வீடுகள்லாம் புதுசு வாங்குறது ஒரு வீடு வாங்க 2 வீடு இலவசம் கொடுப்பாங்க. அது மாதிரி எங்கே இருக்கணுமோ விட்டுட்டு எங்கேயோ கிராமத்தில் கொண்டு போய் ஃப்ளாட்லாம் வாங்கி கட்டினாலும் நம்பாதீங்க, ரொம்ப ஆபத்து. பொழப்பு எங்கே இருக்கோ அது பார்த்துலாம் வீடெல்லாம் இருக்கணும், ஓரளவுக்கு அது இருக்கணும். ஏன்னா நம்ம வாழறது போகிறதுன்றது இந்த ஜீவனத்தை தான் வாழறோம். சொந்தமாக வியாபாரம் பண்ணால் தப்பு இல்லை, அதே மாதிரி சொந்தமாக விவசாயமோ வேளாண்மை துறையை பண்ணால் பண்ணல, கால்நடை பண்ணாலும் தப்பு இல்லை. ஆனால் அதெல்லாம் கிராமத்துக்கு சிட்டியில் ஒன்றும் கிடையாது. ஹோல்சேல் வியாபாரம் பண்ணலாம், கொள்ளலாம், அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கு அந்த மாதிரி நம்ம வீடு வாசல்லாம் இருக்கணும். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்குது பார்க்காதீங்க, நமக்கு இன்கம் மாதிரி தான் பாருங்கள். காஸ்ட் ஆஃப் லிவிங் வெளிநாடு கம்பேர் பண்ணும்போது 0, நம்ம ஒன்றுமே இல்லை. அதை பார்த்து சந்தோஷம். ஆனால் இங்கே இன்கம் வராதனால நமக்கு அதிகமாக காஸ்ட் ஆஃப் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இந்த மேஷராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு காட்சி என்னென்னா, உங்களுக்கு முக்கியமான செவ்வாய் தன்னுடைய வீரியஸ்தான் சொல்லக்கூடிய மிதனத்தில் உட்கார்ந்துட்டு அங்கேருந்து நேரடியாக சுக்கிரனை பார்க்குறார். சுக்கிரன் யார்? களத்திரம். ஸோ ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு எடுத்துன்னு செய்கிறார் பாருங்க சுக்கிரன். சனீஸ்வரன் அங்கே பார்க்குறார், கண்ணில் இருந்த சுக்கிரன் நேர மீனத்தில் இருக்க சனீஸ்வரனை பார்க்குறார். சனீஸ்வரன் ரொம்ப முக்கியமானவர். சனியும் செவ்வாயும் முக்கியமாக இன்னும் நடக்காத காரியம். சோறு வேணும், பணம் வேணும் அப்படின்னா பகையை பாராட்டக்கூடாது, புத்தியை பயன்படுத்தின்னு நம்ம காரியம் சாதிச்சுக்கணும். புரியுங்களா? நமக்கு தேவை, நமக்கு எப்படி இப்படின்னு பார்த்து நம்ம மொத்தம் பார்த்தீங்கன்னா காரியம் ஆகாது, அது கைவிட்டு போகும். புத்தியை போய் பயன்படுத்தணும், ஆவேசம் வரக்கூடாது, சாமர்த்தியமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது. தகுந்த மாதிரி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டாலும் தொடச்சி போட்டுடணும். அதை எப்படி சமாளிக்கின்றது புத்தி சொல்லும், அது பரவாயில்ல செய்யுங்க. ஏன்னா நமக்கு உலகத்தில் வாழ்ந்தானோம், ஒரு 4 பேரோட வாழலை, சமுதாயம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். சமுதாயத்தில் ஃபுல்லாக ஆக்ரோஷம், ஆவேசம், எட்டு குத்து நாசம் பண்ணுறது நல்லமோ இருக்கும். சம்பந்தம் இல்லாத இது அரசியல் தொடர்பு போகாதீங்க, தேவையில்லை. நீங்கள் வாட்ட உங்கள் வேலையை பார்த்து காரியார் தான் பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம நாடுக்குள்ளே ஒன்று தேசம் மாறுறதுங்க. ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, அங்கே எல்லாத்தையும் சமமாக பார்த்து வியாபாரம் பண்ணுறது, கொள்வது, சம்பாதிக்கிற வழி பாருங்கள். நல்லா கொட்டு பணம். ஏன்னா சம்பந்தப்பட்ட மேஷத்தினுடைய சம்பந்தப்பட்ட சனீஸ்வரர் அவர் லாபஸ்தானாதிபதி மட்டும் இல்லை, 10ஆம் வீட்டு அதிபதியும். அவர் வக்கரமாக இருந்தாலும் கவலையே இல்லை, அப்படியே கொட்டுது.
அயன சைன போகத்தில் சம்மந்தப்பட்ட இடத்துல உட்காந்துருக்கனால உங்களுக்கு பணம் கொட்டும். அயனம் சயனம் போகம்ன்றது கண்ணுக்கு தெரியாத விஷயங்களில் சுகத்தை அனுபவிக்கிறது, சேர்த்து வைக்கிறது, போகிறது, சுத்துப்பத்து சம்பாதிக்கிறது, கடன் அப்படி அடைக்கிறது, இதெல்லாம் இருக்குது. ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் விட்டு போயிட்டு இருக்குது சர்க்குலேஷன். இவ்வளோ தான் பணம் வரும்னு சொல்கிறது அதிகாரம் யாருக்கும் இல்லை. இவ்வளோ பணம் இது பார்த்தோன்னே வரவே இல்லை அதுவும் சொல்கிறது யாருக்கு அதிகாரம் இல்லை. அப்போ எப்படி இது மனசு ஒத்துழைச்சி புத்தியோடு ஒத்துழைக்கும் போது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த அனுகூலமான ஒரு அமைப்பு இந்த மாதம் கிடைக்கிறது. சத்தம் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தவங்க இவன் சொல்லி பார்க்கறத விட்டுட்டு அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கோங்க. நாடு ஃபுல்லாக நிறைய இருக்குது. ஆனால் எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, பேசிகிட்டே இருப்பாங்க. உருப்படாத அரசியலில் பேசிகிட்டு இருப்பாங்க. காரியத்தில் கண்ணாருங்க அதிகம் பேச மாட்டான்னு சொல்லுவாங்க. இதில் விஷயம் நீங்கள் பாருங்கள். செயலில் காட்டணும், தீரனாக இருக்கணும். அதே மாதிரி சொத்து பத்து விலங்குகள் விட்டு கொடுத்துன்னு போங்க. விட்டு கொடுத்து வேறு வழியாக கப்புன்னு அமைக்கிக்கலாம். கோர்ட்டு விவகாரங்கள் போகாமல் இருக்கு நல்லது. அதனால் எவ்வளவோ விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுபவத்தில் பாடம் கொடுத்துருக்கோம். அதனால் நல்லா பண்ணலாம். சப்தமாவி சொல்லக்கூடிய அந்த குருவானவர் பிரமாணமாக இருக்கார். சனீஸ்வரன் தோஷங்கள்லாம் போக்குறார். சனீஸ்வரன் தான் செயல்பாடுக்குரிய அத்தனை விஷயங்களும் பஞ்ச இந்திரியங்களும் சனீஸ்வரனுக்கு உட்டுப்பட்டு செயல்படணும். அவர் கொஞ்சம் முறைச்சார்னா கை கால் கண்ணு மூக்கு மூளை எதுவுமே ஒர்க் பண்ணாது யாரிந்துடும். பார்த்து சனீஸ்வரன் எவ்வளோ பவர் பாருங்கள். அவ்வளோ பவர். ஏன்னா அவர் தான் எல்லோரும் கொடுத்தாகணும். நிறைவு அவர் தான். சும்மா உட்காந்து புத்தி ஒர்க் பண்ணணும் கூட சனீஸ்வரன் புதன் தொடர்பு இருக்கணும், சந்திரன் தொடர்பு இருக்கணும். இன்னொருத்தரை முட்டாளாக்கணும்னா சந்திரன் தொடர்பு இருக்கணும். இப்படிலாம் இருக்குது. சுக்கரனை சொல்லும்போது தாய் ஊரை சொல்லிட்டு பாசம் பந்தம் அனுபவிக்கிறது, பெருமை, ஒரு உழைப்பு எல்லாம் நிறைய கிடைக்கும். இதெல்லாம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. சுக்கரன் நண்டா தனாதிபதி, களத்திராதிபதி. இந்த முக்கியமான இந்த நவகிரகங்கள் இந்த கிரகநாதர்கள்லாம் ஒத்துழைப்பு தராங்க. மகனே ஒரு சமத்து. இப்படி ஒரு அமைப்பில் வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. சூரியனோட பாம்பு இருக்கான்னு நீங்கள் பார்க்காதீங்க, கூடயே புதன் இருக்கான். கவலைப்பட வேண்டாம். புரியல? புதன் இருக்கிறது கவலையே இல்லை. ஏன்னா புத்தி ஒர்க் பண்ணணும்னா நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் ஒர்க் பண்ணாது, நம்மளை பாதிப்பு கொடுத்துட்டே தான் இருக்கும். அதில் மீண்டு வருதுன்றது புத்தியை பயன்படுத்தணும்னா பயன்படுத்த முடியாது. அந்த நேரத்தில் கோபம், தாமம், உணர்ச்சி, வேகம், ஆக்ரோஷம், வருத்தம், வேதனை இதெல்லாம் பண்ணும்போது மூளை வேலை செய்யாது. அங்கேருந்து தான் வரணும் எல்லாம். இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது பகவான் கிருஷ்ணன் இருக்கான், கவலைப்படாதீங்க. நல்லா ஹார்டாக ஒர்க் பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம். கோடியாக ஆகிறது எப்படி? எல்லாம் கோடீஸ்வரன்றாங்க. ஒரு வீடு இந்த அப்போதும் பையன் எல்லா பொசிஷனை வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சான்னா அது பிறகு வீடு வாசல் வசதி வரும்போது இன்னொன்று வரும்போது கடன் அடைக்கி கொள்ளும் கோடி. ஒரு வீடுனாலே கோடி. பாரதி சொன்ன மாதிரி வீடு வாசல் வசதி வந்தாலே உங்களுக்கு கோடி தான். காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படி இருக்குது. அது ஒரு கோடி கிட்டத்தட்ட தான் ஒரு வீடு வாங்க வேண்டியது. சிட்டியில் வாங்க முடியுமா? நகரத்தில் நிலம்புறவன் வாங்கணும், கால்நடை வாங்கணும், எவ்வளோ கஷ்டப்படுறேன். லட்சக்கணக்கான ரூபாய் எடுத்துக்கும். சீனி கோடவுன் வைக்கலாம், சம்பாதிக்கலாம், கமிஷன் வியாபாரம் பண்ணலாம், என்ன வேணால். கம்ப்யூட்டர் இந்த கணினி எவ்வளோ சம்பாதிக்கலாம், நிறைய உண்டு. அதாவது உழைக்க கற்றுக்குங்க. கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுத்துக்காதீங்க. ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே கொண்டு போடும், கற்பனையில் கொண்டு போடும். இப்போ கற்பனை வலைகள் அதிகம் வர அந்த மாதத்தில் நல்லா உழைக்கலாம். ஏன்னா நம்மளை பயமூர்த்தி நாசம் பண்ணுறதுக்கெல்லாம் வழி வந்துருத்து போட்டு கிளியர் பண்ணிடலாம். மைண்டு தெளிவாகிடும். அப்போ உங்களுக்கு கற்பனை அனாவசியம் வராது. தெளிவாகிடுச்சுன்னா அடுத்தது செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது. செயல்பாடுகள்லாம் மேலே வாழ்க்கையில் வரணும்னா கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. அனுகூலம் கிடைக்கும் போது நல்லா இருக்கலாம். டீம் ஒர்க் பண்ணும்போது நல்லா பண்ணலாம். உறவுகள் நல்லா இனித்திருக்கும். பசுமையான ஒரு காலம் அது. அதனால் பணம் நல்லா வரும். தண்ட செலவு, வீண் செலவு, மருத்து செலவு, தேவையில்லாத செலவெல்லாம் வராது. ஆனால் வீண் விவகாரங்கள் அதிகம் வர சந்தர்ப்பமே இல்லை வரத்துக்கு. அதனால் நீங்கள் நல்லபடியே மேலும் வரலாம். அதனால் மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு மேலே போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதம் சொல்லக்கூடிய இந்த ஆவணி மாதம்
கேப் விட்டுக்கிறேன். ஆகஸ்ட் செப்டம்பர் தான். என்ன டவுட் வந்து அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் கிரகநாதர்கள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருக்காங்க. முக்கியமாக ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் தர்ம கர்மாதி சொல்லக்கூடிய சனீஸ்வரர் லாபத்தில் உட்கார்ந்து வக்கரமாக இருந்தாலும் சனீஸ்வரர் தன்னுடைய வேலையை பண்ணுவார். வக்கரமாக இருக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனீஸ்வரனுக்கு குருவனுடைய பாறை தொடர்ந்து கிடைக்கிறது. தோஷங்கள் அடியோடு போயிடும். சமுதாயம் அப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. சமுதாய தோஷங்கள் இருக்குதான் செய்யும். நம்ம பொறுத்த வரைக்கும் தோஷங்கள் நீங்கி போயிடும். ஐட்டம் சௌகரியங்கள் என்னன்னா, நமக்கு முக்கியமான ரிஷபத்தினுடைய கடத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாய் தன வீட்டில் உட்கார்ந்துட்டு அங்கிருந்து சுக்கராச்சாரியரை கண்ணியில் பார்க்குறார். பூர்வபுண்டத்தில் உட்கார்ந்த கண்ணியில் சுக்கரனை பார்க்குறார். இது ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. புதன் சொல்லக்கூடிய தனாதிபதி குடும்பத்தான் சொல்லக்கூடிய புதன் சிம்மத்தில் உட்கார்ந்துருக்கார். ஏன்னா சூரியனோட பாம்பு இருக்குது, ஏது இருக்குது. ஒன்றும் நமக்கு கிடைக்காது, பாழாயிடும். ஆனால் சுக்கரனுக்கு இந்த பாம்புகள் ரொம்ப வேண்டியவர், சர்வெண்ட்டு. காரணம் இல்லாமல் இல்லை. தேவர்களுக்கு எப்படி குருவோ அசுரர்களுக்கு சுக்கராச்சாரியார், இது நமக்கு தெரியும். இது எல்லா உலகத்தும் உண்டு. நம்ம பாரத பூமி மட்டும் இந்த அஸ்ட்ராலஜி ஒர்க் பண்ணோம், மொத்தத்தில் ஒர்க் பண்ணாங்க. காலமே மாறிடும், கண்ணாக மாறும். நமக்கு மட்டும்தான் அப்படி. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த பகவான் இங்கே உரையும் ஊர் வாழும் ஊர் அப்படின்னு இப்போ பகவான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்தில் ஆவணி மாதம் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும், விசேஷம்தான் எல்லாத்திலும். நம்ம கூட பகவான் இருக்கான். அச்சய ரூபத்தில் இருக்கார் எல்லாத்துலேயும், விபவ ரூபத்தில் இருக்க எல்லாத்துலேயும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு கவலையே இல்லை, தெளிவாக இருக்குது. நம்ம மதம் தோற்றுவிக்கப்பட்டது இல்லை, இயற்கையான மதம். அதனால் கவலைப்பட தேவை. பகவான் நம்ம மனுஷனை மாதிரி இருந்திருக்கார், அவதான் எடுத்திருக்காரு. ஒரு கவலையும் இல்லை. என்ன நம்ம சரீரத்துக்கு கண்ணு முன்னாடி தெரிய மாட்டேங்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எத்தனையோ ஜீவன்கள் ராசிகள்லாம் இருக்காங்க, நம்ம கண்ணு முன்னாடி தெரியறதா. ஒரு சரீரம் கொடுத்து பார்த்தா நான் ஓஹோ இது தெரிஞ்சுக்கலாம், தவிர கண்ணுக்கு தெரியாது எப்படி தெரியும். அதனால் பகவான் உரையும் இடம் இது. உபனிஷத்தில் வேதங்கள் சொல்கிறது. செயல்படக்கூடிய விஷயத்தில் பார்க்கும் ரிஷபத்துக்கு முக்கியமான சனீஸ்வரனுடைய ஒரு கைங்கரியம் பிரமாதம். உட்கார்ந்த இடத்துலையே ஆட்டோமேட்டிக்காக இப்போ நெட்ஒர்க்கில் பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறீங்கல்ல, தேவைகள்லாம் பணம் வரது போகிறது வாங்குறது, பேங்க் டெபாசிட் வித்ட்ரா பண்ணி பேமெண்ட் பண்ணுறதுக்கு, அது பிறகு பொருள் வர வைக்கிறது, ஆர்டர் பண்ணி டொக்குன்னு வீட்டில் கொண்டு கொடுக்குறது, எல்லாம் அந்த நெட்ஒர்க்லேயே பண்ணுறீங்கல்ல. அந்த நெட்ஒர்க் அவளுக்கு இருக்குது. அவளுக்கு இருக்கிறத நமக்கு இவ்வளவோ வந்துருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, முக்கியமான கர்த்தாமாகும் போது களத்தம் செவ்வாயுடைய அமைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரனோட தொடர்பு கிடைக்கிறது. சனீஸ்வரன் தர்ம கர்மா 9-10 சனீஸ்வரனுடைய சிறப்பான செயல்பாட்டு மூலம் லாபத்தில் ஆதாயத்தில் உட்கார்ந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாரு. உட்கார்ந்த நெட்ஒர்க்கில் உட்கார்ந்தத்திலே பண்ணுறாரு. அதனால் உங்களுக்கு இசை, இயல், நாடகம், கலை துறை, பண்பாட்டு கலை, அது மட்டும் இல்லை, அந்த சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமான ஒரு ஏர்னிங் மெம்பர்ஸ் அப்படின்னாங்க இல்லையா, கையெழுதி இருக்கிறது பதில் கொடுக்குற கை தான் உங்களுக்கு அதிகம். மற்றவங்களுக்காக செலவு செயல்பட்டு அவங்கள பணக்காரன் செல்வந்தன் ஆக்குறது, அறிவுள்ளன் ஆக்குறது, சந்தோஷப்படுத்துறது, இதுதான் ரிஷபத்தினுடைய மெயின் வேலை. தாய் உலம். தாய் மற்றவங்க நன்னா வாழ்ந்து தாம் பிள்ளைகள் நன்னா வந்தாட்டா அதுவே அவர் சாப்பாடு போட்ட மாதிரி ஆகிடும். இப்படி ஒரு அமைப்பு தான் அதில் எல்லாத்துலையும் இருக்குது. அதனால் இந்த அமைப்பில் பார்க்கும்போது தனாதிபதியிலேருந்து புதன் முதல் கொண்டு குடும்பஸ்தானம் சொல்லும் தனாதிபதி சொல்லக்கூடிய புதன், அவர் தான் அந்த ரிஷபத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதி. சூரியனோடு உட்காந்துருக்கார். இல்லைன்னா பாம்பு புத்தி காமிச்சிடும். என் வீட்டு பிள்ளை தான், செல்ல பிள்ளை, ஆனால் நிறைய விஷமம் பண்ணான்னா யாருக்கு பாதிக்கும்? நாசம் பண்ணானா, தவறான வழியில் போனால் யாருக்கு? எல்லாருக்கும் தான் பாதிக்கும். என் பிள்ளைன்றதுக்காக நான் சரியாயிடுமா? அதுதான் புதன் கூடயே உட்காந்துருக்கார் பாம்பு கேதுவோட, சூரியனோட. அதனால் நமக்கு வேண்டியதில் எல்லா விஷயம் நடக்கும், நன்னா நடக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. வாழ்க்கையில் இது வரைக்கும் ஆளு பாடு ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்களே ஒன்றுமே காண நினைக்காதீங்க.
கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்துருக்கான். சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அந்த நேரத்தில் மூளை நன்னா வேலை செய்யும். திருப்தி அனுபவிங்க. எதையோ நினச்சிட்டு கற்பனை பண்ணி நாசம் பண்ணிக்காதீங்க. இதுதான் முக்கியம். ஏன்னா நல்ல சந்தர்ப்பங்களை உண்டாக்கி மைண்டில் எண்ணங்களை உண்டாக்கி செயல்படுத்த ஒரு திராணியை உடம்புல கொடுத்து நல்லா பண்ணுறான். ஒரு வியாதியும் வராது. வியாதின்றது நம்ம ஊரை பார்த்து நமக்கு வந்தா மாதிரி இருக்குமோன்னு ஃபீலிங் தான். ஒரு வியாதியும் வராது. பயப்பட வேண்டாம். சமுதாயம் அப்படி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. சமுதாயம் அப்படி தான் இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் ஒன்றும் இல்லை உங்களுக்கு. அதுதான் சமுதாயம். அதனால் நீங்கள் பார்க்குற மாதிரி நினைக்கிற மாதிரி சமுதாயம்லாம் மாறாது. நான் சுற்றி விட்டாரவங்கள்லாம் இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஒரு சேஞ்ச் ரெனைசான்னு சொல்லுவாங்க. ஒரு மாறுதலுக்கு வரணும் எல்லாம். இல்லைன்னா அப்படியே போயிருந்தான்னா ஏழையாக இருப்பான், பணக்காரனாக இருப்பான், குறைக்கிற கூடி போயிட்டே இருப்பான். அவன் வாழ்க்கை எதுவும் இல்லை. இப்படி போயிட்டு தான் என்ன அர்த்தம்? ஒரு மாறுதல் வேணும் இல்லை. அதுக்கு தான் மாற்றுறார். இதெல்லாம் சேஞ்சஸ் இந்த லைஃப்பில் வரும்போது இதெல்லாம் மாற்றுறது அவன் பண்ணினா தான் உண்டு தவிர நமக்கு ஒன்று வரும். அதாவது பருவங்கள்லாம் நல்லா வரும். பயப்பட வேண்டாம். இதுவும் பிரச்சனை இல்லை. பூமியில் அப்பப்போ ஆடு வந்துக்காக நம்ம பயப்பட தேவையில்லை. அது எங்கேயோ ஆடு. நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதே தண்ணியில் உள்ள பொங்கியெல்லாம் வராது. இப்போல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஐப்பசி மாதம் பார்த்துக்கலாம். இப்போ அது கவலை இல்லை. அதனால் ரிஷபத்தினுடைய பொறுத்த வரைக்கும் திருமண பாக்கியம் மாறவர்களுக்கு உடனடியாக முடியும். கால் நீட்டிப்பு இருக்காது. அதே சமயத்தில் குழந்தை பாக்கியங்கோ வருஷ கணக்காக இழுத்து போட்டு வாழ்க்கையை நொந்து போய் உட்காந்துருக்கு அவங்களுக்கு உடனடியாக குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி வேலையை போட்டு அம்பு போட்டு சூடு சம்பளத்தை ஒன்றுமே வரலையே, வெற்றியே வரலையேன்றதுக்கு திருப்தியான ஒரு வேலை கிடைக்கும். இதெல்லாம் இருக்குது. புரியுதுங்களா? சொத்து பத்திர வில்லங்க இருந்து அவஸ்தப்பட்டு கோர்ட்டில் தாவா வாங்கிட்டு இப்படி பண்ணிடுறதுக்கு உங்களுக்குள்ள மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ஒரு வழியாக முடிஞ்சு சிறப்பாக ஒரு நிலைக்கு வந்துடும். இப்படி ஒரு மாறுதல்களை அவன் செஞ்சு கொடுக்குறான். நல்லா தம்மனாவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை பிடிச்சிக்கோங்க. தேவையில்லாத கற்பனையில் போட்டு குழப்பின்னு கூட பண்ணிக்காது. நல்ல டைம். இது ஒரு அருமையான காலம். இந்த காலம் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி இடமாற்றம் நிறைய உண்டு. இடமாற்றத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் விருத்தி வரணும். உண்டு சொட்டில் உதர ஓட்ட முடியாது. நான் 4 இடத்துல போயிட்டு வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் மேலே மேலே வர முடியும்னா அந்த எண்ணங்களில் செயல்படணும். அதனால் தகுந்த மாதிரி உங்களுடைய ஜீவனத்துக்கு தகுந்த மாதிரி இடம் மாறும், வீடும் மாறும், வசதியும் மாறும். இல்லை புது வீடு வாங்கி வாடகை வீடு கூட விடலாம். அதே சமயத்தில் பழைய வீடு விற்கலாம். நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் ஒரு மாற்றங்களை உண்டாக்குறதுக்கு பண்ணுறான் பகவான். நன்னா ரிஷபத்தில் பொறுத்த வரைக்கும் பேரும் புகழும் வாங்கணும்னா இந்த செய்யக்கூடிய இந்த கலைகள், நாடம், நாட்டியம், அந்த பத்திரிகை துறை என்னெல்லாமே இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு பெரிய ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பீங்க. பப்ளிக் ரிலேஷன் நன்னா இருக்கும். அதுக்காக ஊர் நுழைக்காதீங்க. உங்கள் காரியம் ஆகணும். அதுக்காக தான் பப்ளிக் ரிலேஷன்ஸ். அதனால் புது வாழ்க்கை அமைப்பில் நன்னா இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் வெளி வட்டாரத்தில் கொஞ்சம் மோசமான நிலைமை தான் இருக்கும். காரணம் என்னென்னா குறுக்கு வயல் சம்பாதிக்கிறது அதிகமாக போயிட்டாங்க. அதனால் அவரோட ஆபத்து வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் அதை எச்சரிக்கையாக பயன்படுத்திக்கணும். அதே சமயத்தில் அரசியல் மாற்றங்கள்லாம் வருமானு பல பேர் கேட்குறாங்க கொஸ்டின். ஒரு அரசியல் மாற்றம் வராது. சுற்றி நாடுகள்லாம் நம்மளை ஒரு வழியாக ஆக்கின்னு இருக்கும். அதை கொஞ்சம் போராடி தான் பண்ணணும். அது பண்ணுவார். மத்திய அரசு பண்ணும். அதனால் எல்லா விஷயத்துலையும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதபடி பண்ணுறதுக்கு உண்டான மாதிரி அமைப்பு தான் நம்ம நாடை சுற்றி எல்லாத்தையும் இருக்குது. நம்ம நாடு உயரணும்னா ஒன்று போராடணும், இல்லை அடங்கி போயிடணும். இப்படி ஒரு அமைப்பு தான் இருக்குது. எல்லாம் பயப்பட வேண்டாம். நம்ம எப்போ தரக்கூடிய அவசியமே இல்லை. எல்லாருமே நிற்கலாம். அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். தவறான வழியில் போகாதபடி குழந்தைகளை வளர்ல சொல்கிறேன். அரசியலில் உழைக்க வேண்டாம்னு சொல்லி பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம்தான். சறுக்கல்கள் இருக்கும். ஆனால் நமக்கு சந்தர்ப்பமாகும். அது வியாபாரிகளுக்கு டிமாண்டு வரணும்னா சமுதாயத்தில் பாதிப்பு வரணும். புரியுதுங்களா? சமுதாயத்தில் தேவைகள் இன்க்ரீஸ் ஆகணும், பாதிப்புகள் வரணும். அப்போ தான் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது வணிகர்களுக்கு தெரியும். ஆர்டிஃபிஷியல் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த மிதுனம் எப்போதுமே 2 மைண்டும்பாங்க. 2 மைண்டுன்னு அர்த்தம். ஒன்று பிஸ்னஸ் மெட்டாக, இன்னொன்று தனக்கு சௌரியம் உண்டாக்குறது. இதுதான் அதான் 2 கல்யாணம் கிடையாது. அது ஒன்று. அதாவது இந்த மிதுன சம்பந்தம் முக்கியமான ஆள் யாருன்னா அவருக்கு சனீஸ்வரர் முக்கியம்,
அந்த உபயராசினால குரு ரொம்ப முக்கியம். பர்பஸே வியாபாரம் பண்ணுறது, சம்பாதிக்க செய்கிறது, நல்லா காசு ஏர்ன் பண்ணுறது தான். அதை வச்சு தான் நம்ம சௌகரியங்கள் அனுபவிக்க முடியும். இப்படின்னு வர வைக்க முடியாது. உழைச்சி சம்பாதிப்பாங்க, காசு தரணும், இல்லை ஏமாத்தியாவது சம்பாதிக்கணும். எப்படி பண்ணாலும் காசு, இந்த காசு தானே செல்வம் தானே, செல்வங்கள் வருது. அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை நடத்த முடியும். எது வந்தாலுமே செல்வம் இல்லாத ஒன்றும், அதில் செல்வமே வாழ்க்கை இல்லை. அதுதான் அந்த தான் 2 மூலம் கொடுத்துருக்காரு அவனுக்கு. பிஸ்னஸ்மேன் இந்த புதன், அவன் தான் தலைவரே. சொத்து நம்பி கொடுக்கணும், அதை ஏமாறக்கூடாது. இப்படி பார்த்தீங்களா? அதே மாதிரி வாழ்க்கையை கொடுக்கணும், அதுக்காக வாழ்க்கையே ஜீரோ ஆக்கலாமல் பண்ணக்கூடாது. ஒரு சேஞ்சஸ்லாம் வந்துகிட்டே இருக்கணும். அதனால் இந்த மிதுனத்துடன் சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதி சுக்கராச்சாரியார் தான். அது சுக்கரன் பூர்வ புண்ணியாக இருந்தால் என்ன பண்ணுவார்? சுகமான வாழ்க்கையை கொடுப்பார். அவ்வளோதான். காசு பணம்னா எப்படியோ வரும், அந்த நீயே கவலைப்படுற, உனக்கு வேண்டி சுகமான வாழ்க்கை எப்படி வந்தால் வந்தேன் கவலையே படுறது. அடுத்த பணத்தை வாங்கி செலவழிக்கிறது தான் அந்த பெரும்பாலுமே ரொட்டேஷனுக்காக பணம் வாங்கி செலவழிச்சுன்னே இருப்பாங்க. பிஸ்னஸ் பீப்புளுக்கு அப்படி தான். அதாவது அப்படின்னா சிறு தொழில் பண்ணுறாங்கள, சிறு தொழில் இந்த மத்திய தொழிலெலாம் பண்ணுறக்கூடியதுன்னா ரொட்டேஷனுக்கு பணம் உடனே கொடுத்துட மாட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம். பார்த்துருக்கீங்கல்ல? இன்னொரு மொத்தமாக கொடுத்து உடனே பணத்தை வாங்குறது இல்லை. இந்த டாக்டர்களெல்லாம் மொத்தமாக வாங்கிடுவாங்க, கட்டினா தான் உண்டு. ஏன்னா அப்புறம் எங்கே கொடுக்குறதுங்க? அது மாதிரி இல்லை. வியாபாரங்களை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் கிரெடிட் சிஸ்டம் அது எல்லாம் நடக்காது. அதுதான் பெரும்பாலும். அதே மாதிரி பேங்க்கு சாங்க்ஸ் இது வந்தாலுமே ஃபைனான்ஸ்லேயே இல்லை, எல்லாம் லேவாதேவிலாம் கிரெடிட் சிஸ்டத்தெலாம் கொடுப்பாங்க. அதுதான் ரொட்டேஷனுக்கு பணம் வரும். ரொட்டேஷனுக்கு பணம் வரும்போது உங்களுக்கு வேண்டிய தேவைகள்லாம் அனுபவிக்கலாம். பணம் வந்த பிறகு தான் எல்லாமே வரணும்னா ஒருத்தனை கூட சோறு கூட தின்ன முடியாது, சுகத்தை அனுபவிக்காது. காற்றுள்ள போய் தூற்றிக்கொள்ளணும்னு சொல்கிறாங்களே, என்ன அர்த்தம்? ரொட்டேஷனுக்கு பணம் வரும்போது அப்போ பண்ணிக்க, பின்னாடி ரொட்டேஷனில் வரும். நம்பிக்கையோடு செயல்படும்போது வியாபாரம் பெருகும், ஒரு உழைப்பு கூடி மேலும் போஸ்ட் ப்ரொமோஷன் வரும், எல்லாம் வரும். இடமாற்றமான அனுபவிக்க போங்க. இதோ தான் துணிவே தெய்வம். குடும்பம் எப்படி அது நடக்கும்? நான் குடும்பத்தில் தான் வெளியில் போக முடியாது சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இடமாற்றங்கள் நிறைய வரும். திருமணம் நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, நடக்கும். ஆனால் நினைக்கிற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி எதிர்பார்ப்பு என்னால் பண்ண முடியாது. சடனாக ஃபிக்ஸ் ஆகும். நல்ல காலம் உங்கள் சமுதாயத்திலே பண்ணிக்கிற மாதிரி அமைப்பு இருந்தால் சந்தோஷம்தான். எப்போதுமே காசு பணம் அந்த ஸ்டேட்டஸு அதை பார்க்கும்போது மூமெண்ட் பழகும்போது அந்த யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், உடனே பகுத்தொறி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்புறம் ஆன பிறகு பர்பஸு சமுதாயத்துக்கு தான் வாழணும்னு தெரிய மாட்டேங்கிறது. உங்கள் சமுதாயம் எதுவோ அது தகுந்த மாதிரி வாழ்ந்தால் தான் வாழ முடியும், இல்லைன்னா வெட்டியாக வாழ முடியுமா? சம்பாதிக்கிறது போகிறது வரும்போது ஈடுபாடு சமுதாயம், உங்கள் சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி வாழணும்னா நம்ம இல்லையே. அது அந்த குடும்பம் கலப்பு திருமணம் பண்ணாமல் இருக்கு நல்லது. ஒரு சமுதாயத்துக்குள்ளே எத்தனை பிரிவு இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனால் வெளியில் போய் சம்மந்தம் இல்லாத கல்யாணம் பண்ணிட்டான்னா அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும். போக போக ஒரு வெற்றிடம் உண்டாகும். லைஃப்னுடைய ஒரு மூமெண்ட்டு பழகிடும். நம்ம நாட்டில் மட்டும்தான், வேறு வெளிநாட்டை பற்றி சொல்லலை. நான் இதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சமுதாயத்தில் இப்போ தலை தூக்கிறது அப்புறம் அந்த பாரம்பரிய இது கலாச்சாரங்கள்லாம் இப்போ தான் நன்னா இருக்கு வருது. அதனால் தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணணும். அனுபவிக்கிறோன்னா கூடுமான திருமணங்கள் காசு பணம் அந்த ஸ்டேட்டஸு இதெல்லாம் அதிகம் பார்க்காம நம்ம சமுதாயத்தை நல்லா இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், செயல்பாடு இருக்கலாம், அதுதான் திருமணம் பண்ணுறது நல்லது. அதனால் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கால மாற்றங்கள் வந்துன்னா நிறைய மாற்றங்கள் வந்துன்னே இருக்கும். அதுக்காக நம்ம மாறணும் அவசியம் இல்லை. யூஆர் ஃபோர்ஸ் டு டூ. மாற்றணும்னு சொல்லி என்ன வந்தான்னா அது புத்தியை பயன்படுத்தி எப்படி பண்ணோமோ பண்ணிக்கோங்க, அவ்வளோ. தவிர இந்த மிதுனத்துடன் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். சிறு தொழில் பண்ணுறவங்க கூட பெரிய லெவலில் பண்ணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இது பூஸ் எல்லாம் வெளிநாடு அனுப்பக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாயிடும். புரிஞ்சுங்களா? இங்கே இது காசை விட அங்கே நிறைய காசு வருந்துக்காக நிறைய வியாபாரமாகும். சொத்து புத்தகம் நல்லா வாங்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆக தமிழ்நாட்டில் மட்டும்தான் வியாபாரம் இல்லை. தமிழ்நாட்டுக்காக இன்னும் பாரதம் ஃபுல்லாகவே எங்கே வேணால் நீங்கள் போகணும், மைக்ரேட் ஆகி போகக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த மாதம் வரும். ஆல் ஓவர் இந்தியா, பாரதம் ஃபுல்லாகவே நீங்கள் டேர்னிங் பாயிண்ட்டை உங்கள் பிஸ்னஸ்ஸு
அப்படியே டெவலப் பண்ணுவீங்க. காரணம் என்னன்னா, உங்கள் சம்மந்தப்பட்ட லாபஸ்தானாதிபதியே பார்த்தோன்னா செவ்வாய் தான். உங்கள் இடத்துலையே வீட்டிலே உட்காந்துட்டு அங்கேருந்து நேராக தன்னுடைய சுக்கராச்சாரியர் பார்க்குறார். சுக்கர யாருன்னா பூர்வ புண்ணியாதிபதி முதல்ல. அயன சயன போகஸ்தானாதிபதி. அயனம் நல்ல ஜீவனம், சயனம் நிம்மதியாக இருக்கிறது, போகம் சந்தோஷத்தை அனுபவிக்கு. இதுதானே வாழ்க்கை. அதையே மறைச்சி வச்சுருக்காருன்னா அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை, மோட்சம்தான். அதுக்கு பிறகு வைராக்கியத்தோட வாழ்ந்து மேலே மோட்சத்துக்கு பார்த்தா 12th ஹவுஸில் ஆடு வச்சுருக்காரு. அவரே 12th ஹவுஸில் ஆடு தான் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி. எல்லாருக்கும் அப்படி தான் வரும். எவ்வளோ அழகாக ப்ரோக்ராம் பண்ணிருக்காரு பாருங்கள். காலபுருஷன் இன்னார் இன்னார் இல்லை, எல்லாருக்கும் உண்டு. இதே எல்லா யோகங்களுக்கும் உண்டு. ராமர் காலத்துலேருந்து உண்டு. அப்போ ராவுக்கு எது கிடையாது, இப்போ கொண்டு விட்டார். ஏன்னா நம்ம மனுஷன் ஒத்துணும் ராவணேஸ்வரர் கொண்டு பயங்கரமான இருக்கும். அதுக்காக தான் வந்து புத்தி தான் செயல்பட முடியும். எடுத்தோம் தொடத்தோம் உடச்சோம் கட் பண்ணோம் போனால் அந்த வாழ்க்கையே கிடையாது. கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. எப்போதும் நம்மளுடைய சந்தோஷத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். மீதான் வருத்தத்துக்கு ஆளாகிறதுக்கு நீங்களே ஒரு மனசில் கிரியேட் பண்ணி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நினச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை இல்லை. விட்டு கொடுத்து போகணும். சாமர்த்தியம் மறுபடியும் வரணும். எதிர்த்து போராடுறது சண்டை போடக்கூடாது. புத்தி தான் பயன்படுத்தணும். சண்டை போட்டால் வீணாக வேக்தம் தான் பாழ். ஏன்னா காரண காரியம் இல்லாமல் பகவான் பண்ணலை. இந்த கூத்தெல்லாம் நடக்கிறது தான் இந்த கலியுகத்தில் ப்ரோக்ராம் பண்ணிது. இங்கே சந்தோஷமான யாரும் வாழவே முடியாது. இந்த கூத்து அமைப்பு சந்தோஷன்றது ஒரு பேர் தான். டைம் கேப்பு அதில் தான் அடிதடி சண்டை வந்து குத்து முத்து அதுதான் பிரமாதமாக இருக்குன்னு அப்படின்னு. ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா இந்த வாழ்க்கையில் நல்லா ஏர்ன் பண்ணலாம். கடன் தொகை கடன் குறையும், பிஸ்னஸ் கடன் பற்றி பெருகும். ஏன்னா மேலே மல்டிபிள் பணம்ன்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அகலப்படுத்துவீங்க. ஆனால் அந்த கொட்டேஷன் போகும். டிரான்சாக்ஷன் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது காசு பணம் நிறைய ரொட்டேட் ஆகும். கவலையே பட தேவையில்லை. தனி மனுஷனுடைய வாழ்க்கையில் கை நீட்டு சம்பளம் வாங்குறதுக்கு காசு பணம் ரொட்டேட் ஆகும்போது உடனே மல்டிபிள் காசையில் 10 வீடு வாங்கணும், அது வாங்கணும் போயிடாதீங்க. அதுக்கு அடுத்த பிறகு இன்கம் வர்றது வழியை ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ண பிறகு இறங்குங்க. இல்லை பழைய வீடு கையில் இருந்து ஸ்டாக் போட்டு வாங்கிட்டு கடனை கொசலாக வாங்குங்க. இதெல்லாம் அந்த தோணாது. துணிஞ்சு இறங்கினா நடக்கும். சரி, வீடு வசதி வாங்கலாம், வசதி வாய்ப்புகள் பெருகும். பழைய எண்ணெய் சரிப்படுத்தி நல்ல பிரமாணமாக ஆக்கிடுவீங்க. தோட்டம் துறவுகள்லாம் மறுபடியும் நன்னா இருக்கும். இந்த வேளாண்மை துறையில் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் செழிப்பாக வர ஆரம்பிச்சிடும். இன்னும் வேலைக்கு போகிறவங்க சொந்தமாக ஒரு ஃபார்மிங் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கலான்னு ஒரு எண்ணமே வர ஆரம்பிச்சிடும். இப்படிலாம் ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியதில் எதுவுமே கஷ்டம் இல்லை. 6ஆம் வீடு பொறுத்த வரைக்கும் ஊழ்தலை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தான். அவர் செவ்வாய் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கொடுப்பார். ஏன்னா அவரே தான் பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி. கவலைப்படவே இல்லை. அவர் சீட்லேயே உட்காந்து வீட்டிலே உட்காந்து பார்க்குறார். 4ஆம் பார்வை மூலம் பார்த்து தொடர்பு கொள்கிறார். டைரக்டாக சுக்கரன் சனி தொடர்பு. இதெல்லாம் ஒரு அமைப்பு ரொம்ப ரேரு, எப்போது தான் வருது. அதாவது அந்த 3ஆம் வீட்டில் உட்காந்துக்கூடிய சூரிய வீட்டில் உட்காந்துக்கூடிய சிம்மத்தில் உட்காந்து சூரியனோட கேது இருந்தால் கவலைப்படல. புதன் இருக்கார், மாசக்கடை சுருங்கி இருப்பார். கவலையே இல்லை, நமக்கு போதும், சமாளிச்சிடலாம். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உறவுகள் நல்லா இடிக்க சொல்லி அமைப்போடு இந்த ஆவணி மாதம் சிறப்பாக நடக்க சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன்.